எபிரேயர் 2ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் வேத புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எபிரேயர் இதில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14லிருந்து 18. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். வாசிங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் பாஸ்டர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, நீங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறீங்க. அதனால தான் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மத்திலே வெளிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? யோவானில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருக்கிறோம். இப்போது பார்க்கும்போது மாம்சம் இரத்தம், இந்த மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் உடையவர்கள் நாம் யாவருமே மீட்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதிலிருந்து மீட்கப்பட வேண்டும். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவன் நம்மளை கையில் வச்சு கொண்டு இருக்கிறான். நம்மளை மரணத்துக்குள்ளாக மரண பயத்தோடு அவன் நம்மை வைத்திருக்கிறான். சும்மா லேசாக ஒரு காய்ச்சல் தான் வரும், உடனே என்ன பண்ணுவாங்க? என் பையன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆனால் பாடி ஹீட் ஆகிடுது. பாடி ஹீட் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. உடனே ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், சார் உங்கள் பையனுக்கு காய்ச்சல், என்ன பண்ணுறது? ஏதாவது மருந்து ஊற்றி அங்கேயே படுக்க வைங்க அப்படின்றேன். ஏன் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது ஸ்கூல் முடிகிறதுக்கே. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி ஒருக்கா கூப்பிட்டாங்க, மறுபடியும் அதையே செய்யுங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபோன் பண்ண உடனே நாங்கள் மருந்து ஏற்கனவே கொடுத்துட்டோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டோம், கொஞ்ச நேரத்தில் இறங்கி எனக்கு கால் பண்ணாதீங்க. அதுக்கு பேர் ஹே ஃபீவர். ஹே ஃபீவர்னால் உள்காய்ச்சல் மாதிரி அடிக்கும், ஆனால் அது காய்ச்சல் கிடையாது. டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் நேரம் என்னவாக இருக்கும்? ரைஸாக இருக்கும். அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸாக. ஆனால் இவங்க பயந்துக்கிறாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பெற்றோருக்கு பதில் சொல்லணும்ல. அதே மாதிரி நம்ம ஆட்கள் சும்மா லேசாக ஒரு காய்ச்சல் வந்துட்டால் போதும், உடனே போய் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னவோ பண்ணுது டாக்டர் கேட்பார், என்ன பண்ணுது, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு
தெரியல, என்னமோ பண்ணுது. அங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இப்படி வலிக்குதா, வாமிட்டு வருதா, அது வருதா, இது வருதா, எதுவுமே இல்லை. அப்போ அவருக்கு புரிஞ்சிடும் பிரச்சனை அங்கே பாடியில் இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு பேராசிட்டமால், ஒரு டோலோ, ஒரு சிரப். அதுவும் நீங்கள் கேட்பீங்க, சிரப் எழுதலையா? அதுக்கு ஒரு சிரப். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, மக்கள் கேட்குறாங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறேன், சிரப் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ஊற்றுனா தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்லைன்னா அப்போயே செத்துருவோம். ஒரு விசுவாசி கொரோனா காலத்தில் என்னை கூப்பிட்டுச்சு, பாஸ்டர் காணிக்க தரேன் வாங்கன்ட்டு. நானும் கொரோனா காலத்தில் யாரும் சர்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி காணிக்கை கொடுக்குறாங்களே வாங்கிட்டு வந்தால் ஏதாவது சாப்பாட்டுக்காவது ஆகணும், வண்டி எடுத்துகிட்டு அந்த விசுவாசி வீட்டுக்கு போனேன். தண்ணி குடிங்க பாஸ்டர் அப்படின்னுச்சு. கொரோனாவில் பக்கத்தில் வந்து பேசவே கூடாதுங்கிறான். இது வந்து தண்ணி குடிங்க அப்படின்ட்டு சொம்பில் தண்ணி எடுத்து வந்து அதையும் நான் வாங்கி குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் கொக்குன்னு கொஞ்சம் இருமுச்சு. அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, ஐயோ என்னடா அந்த இருமல் வித்தியாசமாக இருக்குதே, பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு காணிக்கு வாங்கி ஜெபம் பண்ணிட்டு பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் ஒரு 11 மணிக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்புறம் அந்த விசுவாசி வெளியே போகும்போது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருமல் வந்துட்டே இருக்குது. நான் சொன்னேன், சிஸ்டர் அதை கூப்பிட்டு அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க, இருந்தாலும் உங்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லது தானே அப்படின்ட்டு வந்துட்டேன். 3 மணிக்கு 4 மணிக்கு கரெக்டாக ஃபோன் அடிக்குது. பாஸ்டர் எனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு. மூச்சு விட முடியல. காலையில் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, சாயந்தரம் மூச்சு விட முடியல, அடைக்குது. ஐயோ யாரையாவது கூப்பிடுங்க, எவன் வருவான் கூப்பிட்டா. ஆளாளுக்கு எல்லாம் போட்டு ஒவ்வொரு ரூமில் எல்லோரும் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க. யார் வருவா கொரோனா காலத்தில் கூப்பிட்டா, யார் வருவா? இப்போ நான் வேறு ஐயோ இப்போ தான் வேறு இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, தண்ணி வேற குடிச்சிட்டு வந்தோமே அப்படின்ட்டு. ஒன்றாகாது சிஸ்டர், இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார், ஒன்றும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க. அப்படியே நீங்கள் வந்து தனிமைப்படுத்திக்கங்க உங்களை, அதான் கவர்மெண்ட் சொல்லுதில்லை, நீங்கள் தனிமைப்படுத்திக்கங்க. பக்கத்தில் யாரையும் என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க, நீங்கள் தனியாக இருங்க, 7 நாள் இருங்க, சரியாயிடும். சப்போஸ் உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சேன். சரி அந்த அம்மா அங்கே தான் இருக்கோம். கரெக்டாக மறுபடியும் நைட்டு 10 மணிக்கு ஒரு ஃபோனு. பார்த்தா நான் பெருந்துறை சானிட்டோரியத்தில் போய் அட்மிட் ஆகிட்டேன் பாஸ்டர். ஏம்மா உனக்கு இப்போ தான் கொரோனா வந்துச்சு, நல்லா தான் இருந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு ஒரு பயம்? அங்கே போனவனெல்லாம் யார் வீட்டுக்கு விட்டதா சரித்திரமே கிடையாது. எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஒரு ஐயா இருந்தார் பாருங்க, 1.5 மாதம் ஆளே காணோம் மனுஷனை. ஃபோனுமே எங்கே போச்சுன்னு தெரியல. இவர் ஒரே ஒரு ஃபோன் வச்சுருப்பார். அந்த ஃபோனு வந்து அது எப்போ சார்ஜ் போடுவார், எப்போ ஒர்க் ஆகும், அது யாருக்குமே தெரியாது. நானும் 1.5 மாதமாக விட்டு அடித்து பார்க்குறேன், அட்ரஸே இல்லை. அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அடிக்கிறேன். அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஃபோன் அடித்தா அவரும் அதே தான் சொல்கிறார், எங்கே இருக்கிறாருனே தெரியல பாஸ்டர். என்னடா ஆச்சு, இவர் யாருமே இல்லாத ஒரு மனுஷன், எப்படியாவது இவர் கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட 2 மாதமாக தொடர்பே இல்லை. 2 மாதம் கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த நேரத்தில் 2 மாதம் கழித்து ஃபோன் அடித்து, பாஸ்டர் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போல்லாம் சிரிப்பாக இருக்குது. அப்பா வந்து எப்படி கேட்குறதுக்கு, ஐயோ நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அல்லேலூயா. அப்புறம் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன், உயிர் பல்ஸெல்லாம் இறங்கிருச்சான். அவரும் பெருந்துறையில் தான் கடந்திருக்கிறார். பல்ஸ் ஃபுல்லாக இறங்கி டவுன் ஆகிற நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். உடனே பல்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் இந்த கொரோனா காலத்தில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சாவறதை பார்க்கும்போதே அவனுக்கு சாவு வந்துடுது. பெரும்பாலான மக்கள் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாங்க.
கொரோனானால யாரும் சாவலை. லங்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய பேருக்கு அட்டாக் தான், எல்லாருக்குமே அட்டாக் தான். நாலரோடு சபையில் நல்ல ஒரு விசுவாசி, ஒரு தகப்பனார், அவர் வந்து இங்கே சர்வீஸ் நடக்கிறத எனக்கு வீடியோவில் போடுங்க, ஆராதனையை வீடியோவில் போடுங்க. ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், உட்காந்துட்டு அவர் ஃபுல்லாக செல்ஃபோனை வச்சுட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போவே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் தள்ளி தள்ளி தான் நடக்கும், ஃபுல்லாக அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி வீடியோவில், ஏன்னா அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஆண்டோடைய வசனத்தை பார்க்க முடியாமல், கேட்க முடியாமல், சத்தியத்தை தியானிக்க முடியாமல், பாட்டு சத்தம் கேட்காம எல்லாம் மரண பயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த பயத்திலே ஜீவனை விட்டார்கள். மரண பயம் என்பது சாதாரணமானதல்ல. பிளேனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டுப்பு டுப்புன்னு மேலேயும் கீழே ஆடும். எத்தனை பேருக்கு ஆடிச்சுன்னு தெரியல, நீங்கள் நிறைய பேர் நிறைய டைம் போனால் தெரியும். அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும். அதுலேயும் ஒரு ஃப்ளைட்டு பாருங்கள், மேலே அந்த சூட் கேஸ்லாம் வச்சுருப்பாங்க, வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. சூட் கேஸ் கழுண்டு எல்லோரும் மண்டையில் வந்துருக்குது. அப்படின்னா எப்படி ஆடி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் உண்மையான மரண பயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். போங்க கொஞ்சம் அந்த உயரமான கட்டடத்தில் கொண்டு போய் நின்றுட்டு அப்படியே அவங்க செவுத்து ஓரத்தில் உங்களை நவுத்திட்டே போனேன்னு வைங்க, கொஞ்சம் கீழே பாருன்னு சொல்லும் போது தான் தெரியும். மரண பயம் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வியாதி வரும்போது, துன்பம் வரும்போது இந்த மரண பயம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். டாக்டர் சொல்கிறாங்க 6 மாதம் தான் நீங்கள் உயிர் வாழ்வீங்க. அந்த 6 மாதம் அதை நினச்சே செத்துருவீங்க. சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னொரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நாளைக்கு நான் சாக போகிறேன், அடுத்த நாள் நாளைக்கு நான் சாக போகிறேன், இது என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறது, யாரை பண்ணுறது, இப்படியே பார்த்து 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 நீங்களாக செத்து போயிடுவீங்க. அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், மரணம் என்ற இந்த அடிமைத்தனத்தை உடைத்து எறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை அடித்து நொறுக்கணும். அப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் நிகழும். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவை விசுவாசியாதோர், அவரை நம்பாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு இங்கே கண்ணை மூடி அங்கே கண்ணை திறக்கிறது தான். அலையில் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு கண்ணை மூடி நாளைக்கு காலையில் கண்ணை திறக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் கண்ணை மூடிட்டு நாளை காலையில் பரலோகத்தில் கண்ணை திறக்கிறதுக்காக தான் அவர் மாம்சத்தில் வந்தார். அல்லேலூயா. மரணத்துக்கு யார் அதிகாரி? பிசாசு. ஜீவனுக்கு யார் அதிகாரி? இயேசு கிறிஸ்து. மரணம் என்பது ஒரு சாபம். யார் மேலே விழுந்த சாபம்? யாருக்காவது சாகணும்னு ஆசை இருக்குதா சொல்லுங்க? யாருக்காவது சாகணும்னு ஆசை இருக்குதா? சவுத்து கொரியாவில் என்ன பண்ணுறாங்களா, இன்னைக்கு நிறைய கதை சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை, அதுக்காக தான் கதை மாதிரி சொல்கிறேன். சவுத்து கொரியாவில் என்ன பண்ணுறாங்களாம், இந்த தொப்பில் கொடி இருக்குல்ல, குழந்தைகள் பிறக்கும் போது தொப்பில் கொடி, அந்த தொப்பில் கொடியில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதில் இருக்கிற அந்த ஒரு விதமான எனர்ஜி, அந்த நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அதை எடுத்து என்ன பண்ணுறாங்களாம், அதிலிருந்து ஒரு ஊசியோ ஒரு மாதிரியான ஒரு அழகு சாதன பொருட்களோ தயாரிக்கிறாங்களாம். அந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போது நீங்கள் 60 வயசில் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாமா, 20 வயசில் இருக்கிறவங்க மாதிரி 30 வயசில் இருக்கிற மாதிரி இளமையாக இருக்கலாமா, வயசே ஆகாதான். முகத்தில் வர அந்த சுருக்கமாக வர்றது, இப்போ எனக்கு விழுந்துருக்கு பாருங்கள் சொட்டை, 38 வயசுலேயே சொட்டை விழுந்துருச்சு. எனக்கு இஷ்டமாக இருக்குது. நான் தான் அப்படின்னு பார்த்தா எனக்கு முடி வெட்டுறவன் இருக்கான் பாருங்க, அவன் இங்கேருந்து இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஏன்டா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற, எனக்கும் போச்சு, நீ வெட்டிக்க ஃபுல்லாக அடிச்சு விடு. அப்போ அடுத்த முறை முடி வெட்ட போகும்போது, சார் என்னை பாருங்க அப்படின்னா, இங்கே தான் இருக்கிறாப்புல அவரு, என்ன ஸ்ரீ கார்டனில், சார் என்னை பாருங்க. என்ன சார் நானும் அடிச்சிட்டேன் ஃபுல்லாக, எதுக்கு சார் மறைச்சிக்கிட்டு,
காட்டுறதுனால என்ன குறைஞ்சா போயிட போகிறோம், யார் பார்க்க போகிறா, என்னத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வயசு ஆக ஆக சுருக்கம் விழுகிறது, சொட்டையாகிறது, கண்ணு மேலே புருவத்து மேலே கருவளையம் வர்றது, இங்கே வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது, தோல் அப்படியே தொங்கி போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதை பிடிக்காதனால என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இளமையாகவே இருக்கணும், 18 வயசில் எப்படி இருக்கிறோமோ 20 வயசில் எப்படி இருக்குமோ அப்படியே நாங்கள் இருக்கணும், அதுக்கு எதாவது கண்டுபிடிங்க. ஆராய்ச்சி நடக்குது. ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ரிசர்ச் ஃபீல்டு என்னன்னு கேட்டால் வயசை குறைக்கிற ஃபீல்டு தான். எப்படி நாம் இளமையாகவே இருக்கலாம். இது வந்து பயங்கரமான மார்க்கெட்டிங், பயங்கரமான விற்பனை. அதுக்கு பணம் கொடுக்க எவ்வளவு பணக்காரர் ரெடியாக இருக்கிறான். நான் சாகக்கூடாது, எனக்கு ஏதாவது செய்ய, இன்னொரு 10 வருஷத்தை என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஒரு 20 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வாக்கிங் போகிறீங்க, வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போகிறீங்க? இந்த குளிரில் நான் பார்க்குறேன், காலையில் 5 மணிக்கு எல்லாம் ஃபுல்லாக தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்வெட்ரு அது இதையும் போட்டுக்கிட்டு ஒரு 5-6 கிழவர்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க குரூப்பாக. நான் பார்த்து எனக்கே இதுவாக அவமானமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த வயசில் இந்த குளிரில் இப்படி வாக்கிங் போகிறாங்க. நம்மளாம் இளமையான பார்ட்டி, ஒரு வாக்கிங் போகிறது கிடையாது, ஒரு ஜாக்கிங் பண்ணுறது ஒன்றும் கிடையாது, சும்மா சாப்பிட்டு இப்படி அப்படின்னு சுற்றிட்டு கிடக்கிறோமே, எனக்கே அவமானமாக போயிடுச்சு. அதனால் மக்களுக்குள்ள அதிக நாட்கள் உயிர் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்தை கூட்டணும், இன்னும் ஒரு 20 வருஷத்தை கூட்டணும், ஒரு 30 வருஷத்தை கூட்டணும். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, இந்த ஊசியை போட்டுக்கங்க, இன்னும் 25 வருஷம் நீங்கள் உயிர் வாழலாம். யாராவது போடாமல் இருப்பீங்களா? எல்லாரும் போட்டுருவீங்க. கொரோனா ஊசிக்கு ஏன் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க? பயம், செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. எல்லாருக்கும் உயிர் வாழணுன்னு தான் ஆசை. ஆனால் நமக்கு கிடைச்ச சாபம் என்னன்னு சொன்னால் மரணம். யாரும் விரும்பாத ஒன்று நம்ம மேலே திணிக்கப்பட்டுருச்சு. யாருக்கும் மறிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. யார் மறிக்க போகலாம்? என் பேரனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. கொள்ளு பேரனை பார்க்கணுங்கிற ஆசை கூட எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கிறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பார்த்தவங்க அதிர்ஷ்டசாலி, தேவனுடைய கிருபை அவங்க மேலே இருக்குது. மறிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஆனால் நம்ம மேலே திணிக்கப்பட்ட சாபம் என்னன்னு சொன்னால் மரணம். அதை திணிச்சது யாருன்னு சொன்னால் பிசாசு. ஏன்னா அவன் தள்ளப்பட்டான், அவனுக்கு மரணம் உண்டாயிருச்சு, அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு அவனுக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது. அவனுடைய ஊர் பாதாளம், அட்ரஸ்ஸு பாதாளம், சதா காலம் பாதாளத்தை தான் கிடக்க போகிறான். தேவன் அவனை தள்ளி விட்டார். இப்போது மனுஷனை பார்க்க பார்க்க அவனுக்கு வயிறு எரியுது. அதனால் என்ன பண்ணான், நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணான், மரணத்துக்குள்ளே தள்ளிட்டான். மரணத்துக்குள்ளே தள்ளனால உங்களுக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ 70 வயசில் நீங்கள் எல்லோரும் செத்து தான் ஆகணும். நான் சாக மாட்டேன் பாஸ்டர், என் ஆயுசு கெட்டின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் வாழ வாழ உங்களுக்கு என்ன வரும், வேதனை, கஷ்டம், உபத்திரவம், இதுதான் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த பிறகு எப்படி இந்த மரணத்தை ஜெயித்தார், எப்படி இந்த சாபத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால் சிலுவையிலே நமக்காக மரித்ததினாலே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிறப்புக்கும் இறப்புக்கும் தொடர்பு இருக்குது. ஏன் பிறந்தாருன்னு சொன்னால் இறக்கிறதுக்காக தான் பிறந்தார். ரொம்ப லிமிட்டட் டைம் தான். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மிஷன் என்ன, அவர் கொடுத்த மிஷன் என்ன, ஊழியம் என்ன, தேவனை பற்றி அவரை பற்றி நற்செய்தியை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்தணும். சேர்த்த பிறகு இரட்சகராய், அதனால தான் பாடணும், ரட்சகர் பிறந்தாரே அப்படின்னு சொல்லி. ஏன் பாடணும்னு சொன்னால் வெறும் இயேசுவா பிறக்கல, அவர் இரட்சகராய் பிறந்தார். வந்தது காரணமே என்ன, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, மரணத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளையும் நான் மீட்க வேண்டும், என்னுடைய மகனையும் மகளையும் நான் மீட்டெடுக்க வேண்டும். இப்போது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார், பார்த்துட்டோம், அவரோட பேசிட்டோம். அடுத்து நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார்,
அதையும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், விசுவாசிச்சிட்டோம், அவருடைய பிள்ளையாய் மாறிட்டோம். இப்போ என்ன பாஸ்டர், இனிமேல் இந்த மரணமும் மரண பயமும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இல்லை. அலையில சொல்லுங்க, வரவே கூடாது. கிறிஸ்து உங்களுடைய இரட்சகர் என்பதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, முதலாவது மரண பயத்திலிருந்து மரணத்திலிருந்து விசுவாசிகளாகிய நாம வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்து சொன்னாரா, உங்க ஹார்ட்ல ஹோல் இருக்குது. ஒரு டாக்டரு ஒரு விசுவாசியை பார்த்து, உங்க ஹார்ட்ல ஹோல் இருக்குது. அவர் சொன்னாராம், எனக்காவது ஹார்ட்ல தான் ஹோலு, உனக்கு எல்லாமே ஹோல் அப்படின்ட்டாரா. எனக்காவது இருதயத்தில் தான் ஓட்ட, ஆனால் உனக்கு வாழ்க்கையே ஓட்ட. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிட்டார். எனக்கு ஒன்றும் மறிக்கிறத குறித்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. யார் சொல்றது? விசுவாசி சொல்றார். எனக்கு ஹார்ட் ஹோலாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுசு, ஆண்டவர் கொடுத்த வருஷம் வந்துச்சா, நடந்துச்சா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினா, அங்கே போய் கண்ணை இங்கே கண்ணை மூடி அங்கே கண்ணை திறக்க. அல்லையிலே சொல்லுங்கப்பா. கிறிஸ்தவங்களுடைய மரணத்தில் தான் யாரும் அழவே கூடாது. நான் எல்லா சாவு வீட்லேயும் அதான் பிரசங்கம் பண்ணுவேன். என்ன பாஸ்டர், பிறந்த நாள் அன்னைக்கு சாவே பேசிட்டு இருக்கிறீங்களே? ஏன்னா சாவறதுக்காக தான் பிறந்தார், அதுதான் உண்மை. அதெல்லாம் தான் சொல்கிறேன். இதுதான் முக்கியமான தலைப்பு, இதுதான் மைய கருத்து. இதுதான், அவர் இறக்கலன்னு சொன்னால் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ சாவு வீட்டில் போனால் நம்மால் அழுது கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறான் விடாத மாதிரி. இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பாசம் பாருங்க. யாரையும் குறை சொல்ல, தப்பா இது நினச்சிடாதீங்க. உண்மையான பாசத்தை பற்றி தான் சொல்கிறேன். இது ஒரு பாச போராட்டம். கொண்டு போய் கல்லறையில் வச்சு ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கி குழிக்குள்ளே போடுறதுக்கு போகும் பாருங்க. அப்போ எங்கேருந்து வருவாங்க தெரியாது, ஒரு 5-20 பேர் போடாதான் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு எதெல்லாம் கட்டியிருக்குதோ அதெல்லாம் அவுப்பாங்க. ஏன்னா திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரை. அப்புறம் அவங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வழி அனுப்புங்க. கிறிஸ்தவங்க என்றைக்குமே வழி அனுப்புவதற்கு தயாராக இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்? எல்லாரும் எங்கே போகிறோம்? எல்லாரும் பரலோகத்தில். நம்முடைய தாய் வீடு எங்கே இருக்குது? தாய் வீடு பரலோகத்தில் இருக்குது. இது வாடகை வீடு. என் வீடு வாடகை வீடு தான். லோன் வாங்கி கட்டியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நாளைக்கே இயேசு கிறிஸ்து வந்தார்னா சூப்பர், என் லோன் கட்டணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு மேலே ஏறி போயிட வேண்டியது தான். யார் லோன் கட்ட போகிறா? அது மாதிரி இது வாடகை வீடு. நம்முடைய உலகமும் நாம் சம்பாதித்த ஆஸ்திகள், சொத்துக்கள், நம்ம வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸு, நகை நட்டு எல்லாமே வாடகை வீடு. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய தாய் வீடாகிய மோட்சத்துக்கு நீங்கள் எல்லாரும் போகணும். அப்போது நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போகிறாங்க. யார்? கிறிஸ்துவுக்குள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நமக்கு முன்னாடி போகிறாங்க. அப்போ சந்தோஷமாக வழி அனுப்பணும். துக்கத்தோடு யாரையும் வழி அனுப்பக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம். என்ன, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் இருக்குது. எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால் கடன் வாங்கினா இங்கே கடனை கட்டிடுங்க. கடைசியில் பரலோகத்தில் வந்து அங்கே வந்து கேட்டுருப்பான், என் கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடி போனவன் தானே நீன்னு சொல்லி. அதனால் இங்கே என்ன பண்ணிடுங்க, செட்டில் பண்ணி எல்லாம் மன்னிக்கப்பட்டது போல் அங்கே மன்னிக்கப்பட்டாலும் மன்னிக்கப்பட்டலாம். ஸ்தோத்திரம். அது ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ ஃபேமிலி ரீயூனியன் இருக்குது. எல்லாரும் மரித்தவர்களை முகமுகமாய் மறுபடியும் சந்திக்க போகிறோம். இந்த பாக்கியத்தை பெற்று கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அவர் பிறக்கலன்னு சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் சகோதரியும் மரணத்துக்கு பிறகு சந்திக்கிற பாக்கியம் உனக்கு இருக்காது. நான் பல்லு போனப்போ டாக்டர் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒன்றும் அனிமல் கிடையாது. ஐ ஆம் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட்.
ஐ ஆம் எ ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அவர் பார்க்குறாரு மேலே இங்கிலையும். நீ வேணால் டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், நான் வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என் பையன் சொல்கிறான், we are not created by evaluation, science is wrong அப்படிங்கிறான். God only created us அப்படிங்கிறான். அவன் அதை சொல்லி கொடுக்குறான். யாருக்கு? குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். என்னை பார்த்தா குரங்கு மையம் இருக்குது. குரங்கு எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்கிறேன், என்னை பார்த்து குரங்குங்கிறான். நீ வேணால் குரங்காக இருந்துட்டு போ, நான் குரங்கு கிடையாது. யார் அதை ஏற்றுக்கிறான்? அவன் ஏற்றுக்கிறான், படித்தவன் ஏற்றுக்கிறான், முட்டாள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உன்னை என்னுடைய மகனாய் என்னுடைய மகளாய் என்னுடைய சாயலில் உன்னை படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். எதுக்கு சாயலில் படைச்சாரு? கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளுறதுக்கா? பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கா? இல்லை. எதுக்கு சாயலில் படைச்சிருக்கிறாரு? நாம் எல்லாரும் அப்பா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான் நம்மளை சாயலில் படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எந்த தகப்பனுக்கும் தன்னுடைய மகனும் மகளும் அழிஞ்சு ஒளிஞ்சு பிசாசனுடைய கையில் போய் அவனுடைய பாதாளத்தில் தள்ளப்படுவது தேவனுடைய சித்தமும் திட்டமும் அல்ல. அப்போ மாம்சத்தில் வந்தாருன்னு சொன்னால் இந்த மரண பயம், இந்த மரணம் அதை உண்டாக்குற சாத்தான் போட்டு ஒரே அழி என்ன பண்ணோம்? அழிக்கணும். பாம்புடைய தலையில் என்ன பண்ணோம்? நசுக்குன்னு ஒரு நசுக்கு என்ன பண்ணோம்? நசுக்கணும். நம்ம எங்கே நசுக்கிறோம்? நம்ம தான் பார்த்தா ஓடி போயிடுறோமே. நசுக்கிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. அப்போ மரணமும் மரண பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கிறிஸ்து இதை நீக்குவதற்காக தான் பிறந்தார். டாக்டர் 1000 சொல்லலாம். ஒரு வேளை இயேசு உங்களுக்கு உயிரை கொடுக்கணும்னு சொன்னால் அவர் கொடுப்பார். ஜீவன் அவருடையது. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருக்கு சித்தமானால் ஜீவனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல், இப்போ என்ன சொல்ல வருது? அவருடைய மெயின் பர்பஸ் ஊழியமே என்ன? நமக்கு கை கொடுக்கணும், நம்மளை தூக்கி விடணும். அவர் ஆண்டவருக்காகவோ தேவதூதர்களுக்காகவோ ஊழியம் செய்ய வரல. ஊழியம்னா என்ன? சர்வெண்ட்டு, சர்வீஸு, அதுதான் ஊழியம். அப்படின்னா வேலைக்காரன். ஒரு ஊழியன் அப்படின்னா தூய தமிழில் என்ன அர்த்தம்னு சொன்னால் வேலைக்காரன், சேவகன். கரெக்டு. அப்போது ஆண்டவருக்கு சேவகம் செய்ய வரல, தேவதூதனுக்கு செய்ய வரல, நமக்காக. நல்லிலே சொல்லுங்க பார்ப்போம். யார் ஆபிரகாமின் சந்ததி? நாம் எல்லாரும் தான் ஆபிரகாமின் சந்ததி. நாம் எல்லாரும் தான் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். முஸ்லீம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான். இஸ்ரவேலர் இருக்கிறாங்க, அவங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான். இந்தியர்கள் நாமும் ஆபிரகாமின் சந்ததி தான். விசுவாசத்தில் ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாரும் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. இப்போ என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுப்பதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்கு வேலை செய்வதற்காக, முக்கியமாக நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. நம்ம கேட்குறோம், ஆண்டவரே இதை செய்யும், எனக்கு தாரும். உடனே ஆண்டவர் செய்கிறார். நமக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு? மாம்சத்தில் வந்தார். என்ன மாதிரி ஊழியம் செஞ்சார்? யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணார்? சுகப்படுத்தினார். வரி வசூல் செய்கிறவன என்ன பண்ணார்? வாழ்க்கையை மாற்றினார். நொண்டி, நடக்க முடியாதவன், சப்பானி நடக்க செய்தார். ஊமை, செவிடன் கேட்க செய்தார். ஒரு ஸ்திரீ பல ஆண்டுகளாக பல புருஷன் கூட வாழ்ந்து
சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உனக்கு ஜீவனை கொடுக்குற, வாழ்க்கையை மாத்துற, நீ போ, இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். வாழ்க்கையை மாத்தினார். கள்ளன் குருடன் எல்லாருடைய வாழ்க்கையை அவர் மாத்தினார் பாருங்க. அப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னா, மாம்சத்தில் வந்தது எதுக்காக? சாத்தான் கிட்ட இருந்து நம்மளை பிரிப்பதற்காக. சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த அதிகாரமும் கிடையாது. சாத்தானும் சாத்தானுடைய கிரியைகளும் நம்ம வாழ்க்கையை தொட முடியாது. தொடுவதற்கு அவர் என்ன பண்றதில்லை, விடுவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்து, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இப்போ நமக்கு ஒப்பாக வேண்டியது நம்மள மாதிரியே அவர் வர்றதுக்கு காரணம் என்ன? அப்படி வந்ததுனால தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நிவர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, he paid ransom. அப்புறம் என்ன அர்த்தம்னா, பணம் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவரையே என்ன பண்ணார், பலியாக கொடுத்துட்டார். அவரே பலியாக கொடுத்துட்டார். ஏன்னா சட்டம் அப்படி ஏற்றப்பட்டிருக்கு. சட்டம் என்ன ஏற்றப்பட்டிருக்குது? கடவுள் சட்டத்தை ஏற்றிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜட்ஜோ ஒரு நீதிபதி நீதிபதியோ நீதிபதி மனைவியோ இல்லை அசிஸ்டண்ட் நீதிபதியோ ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தை என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. ஒருவேளை இன்றைக்கி நான் நீதிபதியாக இருக்கிறேன், நான் நீதிபதியாக இருக்கும்போது ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க, அந்த சட்டம் கொடுக்கப்பட்டுருச்சு, மறுபடியும் அதை நான் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா சட்டம் தான். அதே போல் பாவத்தில் விழுந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பாதாளம், பாவத்தில் விழுந்தவர்களுக்கு எல்லாருக்கும் மரணம் என்பது எழுதப்பட்ட சட்டம். அதை மாற்றவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இப்போ என்ன பண்ணுறாரு, ஆடு செலுத்தினா, கோழி செலுத்தினா, புறா செலுத்தினா, அந்த ரத்தம் சிந்துனா கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்குது. இதை எல்லாருக்கும் கொண்டு போய் நித்தியத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், நமக்கு ஒப்பாக இப்போ இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனால என்ன நடக்குது, அந்த சட்டத்துக்கு உண்டான பவரு என்ன பவரு, ரத்தம் சிந்துதலினால் உண்டாகும் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசமாய் கிடைத்தது. இப்போ இன்றைக்கி யாரும் ஆடு செலுத்துறதில்லை, கோழி வாங்கி வெட்டுறதில்லை, நாம் யாரும் புறாவை கொண்டு பலி செலுத்துறதில்லை. பலி என்பதே நம்மளுடைய ஆராதனையிலிருந்து மாற்றப்பட்டது. யாரும் ரத்தம் சிந்துதல் நம்ம செய்கிறதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிரதான ஆசாரியராய் நமக்காக பேசி, நமக்காக பரிந்து பேசி, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததுனால, ரத்தம் சிந்தினதுனால இன்றைக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது ஒரு விசுவாசி இயேசுவை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் போது அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், முதலாவது அவன் சாத்தானுக்கு அடிமை அல்ல. அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். அதே போல் சாபம், பாவம், கட்டு இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ சொல்லுங்க, கிறிஸ்துவையும் அவருடைய ரட்சிப்பையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் பிறந்தது எதுக்காக, இது எல்லாத்தையும் அழிப்பதற்காக தான். மறுபடியும் நம்மளுக்கு போயிட்டு சாபம் முறிக்கும் ஜபம், கட்டு உடைக்கிற ஜபம் ஏன் உட்காந்துக்கிறீங்க? எதுக்காக பிறந்தார் இயேசு கிறிஸ்து? சாத்தானின் அடிமைத்தனத்தையும் சத்துருவின் கோட்டையும் தகர்த்து உங்களை மீட்டு எடுத்தாச்சு. இது எப்படின்னா, சேத்துல இருக்கிறவனை நல்லா கூட்டிகிட்டு அம்மம் சோப்போ லைஃப் பாய் சோப்போ போட்டு நல்லா குளிக்க வச்சு, சட்டையெல்லாம் ஏரியல் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து மாட்டி, வாடா ராஜா குட்டி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்லும்போது நான் மறுபடியும் போய்
அந்த சேத்துக்குள்ளே கொஞ்சம் என் கால் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி கதை. ஏன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் சாபம் கட்டு பாவன்ட்டு மறுபடியும் போனோன்னு சொன்னால் இவர் இங்கே வந்ததுக்கு அடையாளமே இல்லை. அப்போ கிறிஸ்து வந்த பிறகு, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை பெற்று கொடுத்து விட்டார் உங்கள் எல்லாருக்கும். அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். இன்னைக்கு மறிக்கிறது குறித்து யாருக்கும் கவலையே இருக்கக்கூடாது. ஒருவேளை மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ஸ்தோத்திரம். எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ சும்மா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வருங்கிறதுக்காக தான். ஆனால் கர்த்தர் இன்னும் அவங்கள நடத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்பட்டுச்சு, பரலோகம் திறக்கப்பட்டுச்சு பரிசுத்தவான்களுக்காக. யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ கர்த்தர் அவங்களை எல்லாம் மீட்டு எடுத்து ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பயம் இல்லாமல், வழியிலே சொல்லுங்க, பயம் இல்லாமல், மரண பயம் இல்லாமல் சந்தோஷமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எழும்பி நிற்போம். இந்த நாள் தான் கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயங்கள், அற்புதங்கள், அவரை விசுவாசிக்கிறவங்க யாருக்குமே மரண பயம் இல்லை, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, உங்களுடைய பாவங்களில் மன்னிப்பு. இதற்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வர வேண்டியது இருந்தது. அவர் வந்தார், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்று கொடுத்தார். சந்தோஷமாக இதை போய் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டாடுங்கள். வெறும் கொண்டாடுவது மட்டுமல்ல, போய் அவங்ககிட்ட சொல்லுங்க, இனி நமக்கு மரணம் இல்லை, பிசாசின் அடிமைத்தனம் இல்லை, கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லுங்க. ஒரு பிரதான ஆசாரியராய் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்தான்னு சொல்லுங்க. இப்படியா கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்தானின் எல்லா அதிகாரத்தனத்தையும், சாத்தானின் எல்லா அடிமைத்தனத்தையும், பாவத்தின் அடிமைத்தனத்தையும், சாபத்தின் அடிமைத்தனத்தையும் நீர் முறித்தீர் ஆண்டவரே. நீர் மாம்சத்தில் இறங்கி வந்து எங்கள் மேலே கிருபையும் அன்பையும் செலுத்தி எங்களுக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனுஷனாய் அவதரித்து இங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கடைசியில் சிலுவையில் எங்களுக்காக இரத்தத்தை சிந்து மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து எங்கள் எல்லாரையும் மீட்பை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அறியாத ஜனங்கள், உண்மை அறியாத ஜனங்கள் எங்கள் தேசத்தில் அநேகர் உண்டு ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற பகுதியில் உண்டு, எங்கள் குடும்பத்தில் உண்டு. அவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களும் வெளியே வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள், இந்த பண்டிகை நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் 5 நாட்கள் புது வருடத்துக்கு இருக்கிறது. இந்த 5-6 நாட்களிலும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு உமக்கு மகிமை செலுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாதுன்னு செபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் கர்த்தர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, குளிரும் பண்ணியும் கொட்டிடவே கோமகனா தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு
பாலானி தூங்கு தூங்கு பாலானி சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனா ஆமே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் ஆமே தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் உனக்காக பிறந்திருக்கிறார் தாய் உன்னை மறந்தால் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் எந்த